புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியகம் தொலைக்காட்சி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு பதவி உயர்வில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏதாவது சொத்து தகராறு இருக்குது, வேலை கிடைப்பதில் பிரச்சனை இருக்குது, இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா? அந்த விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சரி, நம்ம நிகழ்ச்சியில நேர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய பரிகாரத்துக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. எதிரிகள் தொல்லை சார். இந்த எதிரிகள் இல்லாம இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இல்லாம இருந்தா இல்ல அவங்களுடைய வீரியம் குறைவா இருந்ததுன்னா நம்மளுடைய வெற்றி நமக்கு எப்பவுமே இருக்கும். எதிரிகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது எதிரிகள் தொல்லை சில தொல்லைகள் பேசாமல் இருந்தாலே தானாக விலகி போயிடுது. ஆனால் மிக கடுமையான தொல்லைகள் இருக்குங்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தாந்திரீக பரிகாரத்தில் போகணும். மிக கடுமையான தொல்லைகள் இருக்கு. ஆமாம், நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம வீட்டில் ஒரு தடைகள் நீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணுங்க. அதே நேரத்தில் பெரிய பெரிய தடைகள் இருந்தால் தாந்திரீக பூஜைகளுக்குள் போங்க, இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான எதிரிகள் தொந்தரவுக்கு நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாங்க. பலர் சொல்கிறது அதுதான், வாழ விட மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் என் பொழப்பை பார்த்துட்டு போகிறேங்க சார், என் பாதையை திரும்ப பார்க்குறாங்க, ஏன்னா வாழ விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அப்படிப்பட்ட எதிரிகள் இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறதுங்கிறாங்க. ஒன்றுமில்லை, எளிமையான தாந்திரிக பரிகாரம் இருக்குது. கத்தாழை பார்த்துருப்பீங்க, கற்றாழை. அந்த கற்றாழையை தோல் நீக்கிட்டு கற்றாழையே சின்ன துண்டு ஒன்று எடுத்துக்குவாங்க. கற்றாழையை துண்டு போடுங்க, சின்ன துண்டு ஒன்று எடுத்துக்கிடணும். அந்த கற்றாழை துண்டை என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கையிலே அந்த கற்றாழை துண்டை வச்சுக்கிடணும். முதல்ல கட் பண்ணி எடுத்து வலது கையில் எடுத்துக்கோங்க. அதை கொண்டு போய் வலது கையினால் இடது கையில் வைங்க. இடது உள்ளங்கையில் கற்றாழை துண்டு, அந்த ஒயிட் கலர் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு எடுத்து வலது கையினாலே அந்த கல் உப்பை இடது கையில் அந்த கற்றாழையின் மீது வைக்கணும். வைத்து கொண்டு இந்த வலது கை இருக்கு பாருங்க, இடது கையில் கற்றாழை இருக்கு, இப்போ உப்பு இருக்கு, வலது கையினால சங்கல்பம் செய்து கொள்வதை போல இப்படி அமைக்கி பிடிச்சுக்கிடணும். பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் நின்றுக்கிட்டு, நான் சொல்லக்கூடிய இடத்த புரிஞ்சுக்கோங்க. கையில் இப்போ கத்தாழை வச்சுருக்கிறீங்க, கல் உப்பு வச்சுருக்கீங்களா, அதோட வாங்க வீட்டுடைய நிலைவாசலில் போய் நின்றுக்கோங்க. நிலைவாசலில் நின்றுக்கிட்டு யாரால் உங்களுக்கு துன்பம் வருகிறதோ அந்த துன்பம் விலகணும் அப்படின்னு அவருடைய பெயர், அவருடைய முகம், அதை நினைத்து கொண்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இதை நிலைவாசலில் இருந்து தான் செய்யணும். செய்துவிட்டு ஒரு 3 நிமிடம் அப்படி நில்லுங்க. அதற்கு பிறகு உங்கள் வீட்டிலேயே குழாய் தண்ணியில் கூட நீங்கள் அதை கரைச்சிடலாம். முழுமையாக கரைச்சிருங்க. அப்படி கரைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகள் இருக்கும் இடம் காணாமல் போயிடுவாங்க. ஒன்று பிரச்சனை பண்ணாமல் போயிடுவாங்க, இல்லை பிரச்சனை தந்தே தீரணுங்கிறவங்க திசை தெரியாமல் காணாமல் போவாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். அதனால் எதிரிகள் தொந்தரவு பற்றிலாம் அப்படி பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் வரும் போகும். அதாவது தைரியமாக இருங்க. மிக்க நன்றி சார். தாந்திரிக பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து சந்திரகலா பேசுறேங்க மேடம். ஓகே, யாருக்காக கேக்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேக்குறேங்க மேடம். பொண்ணோட பேரு, வயது சொல்லுங்க. பிரேமிகா. 29 வயசுங்க மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கும்ப லக்னம் மேடம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? மேடம், என் பொண்ணுக்கு 5 வருஷமா வெண்புள்ளி நோய் இருக்கு. சரி, அவ குழந்தை பிரெக்னன்சில இருந்து அந்த நோய் இருக்குங்க மேடம். சரிம்மா, நாங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ பண்ணோம், சரியாகல. சரி, ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் விலகணும் இல்லையாம்மா, அதுக்கு என்ன செய்யணும்னா புதன்கிழமையும் கரி நாளும் சேர்ந்து வரும். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கரி நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த கரி நாளும் புதன்கிழமையும் சேர்ந்து வரணும். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. புதன் தான் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம், புதன் சனி இவர்கள் தான் காரணமாக இருக்காங்க. குறிப்பாக புதன் தான் தோல் நோய்களுக்கு காரணம். ஆகவே புதன்கிழமை என்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த தோல் நோய்கள் விஷயத்தில் நல்ல மருத்துவ ஆலோசனை அது கொடுக்கும். இப்போ மருத்துவரே ஒரு வியாதியை தீர்க்கணும்னு நினைச்சால் கூட
அந்த நேரத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இல்லைங்களா? நமக்கு நல்ல குணமாகணும் தான் மருத்துவர்கள் மருந்து கொடுக்குறாங்க. சில நேரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னா அது மருத்துவர் காரணம் அல்ல, நம்முடைய கால நேரம் ஒரு காரணம். அப்போ நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம்னா, யார் மருந்து கொடுக்குறாரோ அவர்களுடைய ராசி நட்சத்திரமுமே பேஷண்ட்டுடைய ராசி நட்சத்திரமுமே ஒத்துப்போக வேண்டியிருக்கு, போனால் தான் அந்த காரியம் ஆகுது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வருவதற்கு புதன்கிழமையும் கரிநாளும் சேர்ந்து வரக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாளில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நரசிம்மர் இருப்பார் பாருங்க, அந்த நரசிம்மருக்கு யாருக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறதோ அவருடைய பெயரில், உங்கள் மகள்னா மகளுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். இதை மாதத்தில் ஒரு புதன்கிழமை அப்படி வந்துச்சுன்னா புதன்கிழமையும் கரிநாளும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை செய்தால் போதும், அப்படி செய்து கொண்டு வரணும். மாதத்தில் ஒரு தடவைக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி செய்து கொண்டு வருகிற போது நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செய்து பாருங்க. அப்படியும் உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்வதில் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய தடைகள் இருக்குன்னு அர்த்தம். நேரில் என்னை சந்தியுங்கள். இதை விலகுவதற்குரிய நல்ல வழிமுறைகளை நான் சொல்லித் தருகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி மாழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, லைவ்ல இருக்கோம், சீக்கிரமா பேசுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? தேனி மாவட்டம் சின்னனூர் மேம். யாருக்காக கேக்குறீங்க? வீட்டுக்காக கேட்கணும், புது வீடு சரி. குடி போகணும் அதுக்காக. சரிம்மா, அவருடைய வயது சொல்லுங்க, பேர் சொல்லுங்கம்மா. அம்மா டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, போன்ல பேசுங்கம்மா. நம்ம லைவ்ல இருக்கோம் இல்லையா? பேரு வயது சொல்லுங்க. அன்பு நேயர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். நீங்க லைவ்ல இருக்கீங்க, லைவ்ல இருக்கும்போது எங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காம கேள்வியை கேட்டீங்கன்னா தான் டிவியில நிக்காம கேள்வியை கேளுங்க, அப்பதான் பதில் சொல்ல ராசி முடியும். நட்சத்திரம் இப்போ லக்னம் நீங்க சொல்லுங்க. பேசாம நிக்கிறீங்க. டிவி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணிக்கிட்டு லைவ் மாதிரியே நினைச்சுக்கிட்டு யூடியூப்ல வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு லைவ் நினைச்சுக்கிட்டு அப்போ ஃபோன் அடிக்கிறீங்க. லைவ் இல்லாத நேரத்தில் லைவ் நினைச்சிட்டு அடிக்கிறீங்க. லைவ் நேரத்தில் அமைதியா இருந்தீங்கன்னா இன்னொரு நேயருடைய நேரமும் சேர்த்து போகுது. அதனால விரைந்து கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு உதவியா இருக்கும், எங்களுக்கும் உதவியா இருக்கும். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பையன் கேட்குறேன் மேடம். மகனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. அருண் பிரசாத். வயதுமா? வயது 21 மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து தனுசு ராசி. மேன லக்கணம் 3ஆம் நட்சத்திரம். சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார் பேசுங்க, சார் கிட்ட பேசுங்க. தம்பி வந்து வேலைக்கு போறான் மேடம். அது ஒன்றும் எஸ்பிஐ லைஃப்ல இருக்காரு, ஒன்றும் செட் ஆக மாட்டேதுன்றாரு. வணக்கம்மா. வணக்கம் சார். 3 நட்சத்திரம் சொல்றேன், அது எந்த நட்சத்திரம் இருக்கும் நீங்க சொல்லுங்க. மூலம், பூராடம், உத்திராடம், இதுல எந்த நட்சத்திரம்? 3ஆம் சார். அவ்வளவுதான். அதாவது அழகா சொல்லிட்டீங்க, எவ்வளவு அழகா ஞாபகம் சொல்றீங்க பாருங்க. இந்த மூலம் நட்சத்திரத்துல உங்களுடைய அன்பு மகன் பிறந்திருக்கிறாரு. இப்ப என்ன செய்யணும்? இதுல இவர் உயர்ந்து வரணும் அப்படின்னா இவர் செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல எங்க பிள்ளையார் கோயில் இருக்குன்னு பாருங்க, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். பிள்ளையாருக்கு தீபம் போட்டுக்கிட்டு வரணும். அதான் மிக முக்கியமான பரிகாரம். பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும். நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு ஒன்று 7 தீபம் போடணும். அப்படி இல்லைங்க 7 கரெக்டாக அவர் போட மாட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தீபம் போடணும். இடைப்பட்ட தீபம் வேண்டாம், ஒன்று 7ஆக இருக்கணும், இல்லை 1 தீபமாக இருக்கணும். அப்படி பிள்ளையாருக்கு தீபம் போட்டு இவர் தோற்பு கரணம் போட்டு இப்படி எனக்கு வேலை வேணும், நல்லபடியாக வேலை எனக்கு வேணும் அப்படி வேண்டிக் கொண்டு வந்தால் இவர் வேலை விஷயங்கள் அடுத்து முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்வது என்பது, உங்கள் அன்பு மகனே கோயிலுக்கு போகணும், போய் இந்த பரிகாரத்தை செய்வது என்பது எளிமையான பரிகாரம் இல்லையா? நான் நிகழ்ச்சியில் சொல்றதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார். சார், எதிரிகள் தொல்லை சொன்னீங்க. வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளை விட்டுருங்க சார். வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ, குடும்பத்துக்குள்ள அவ்வளோ சண்டைகள் இருக்கு, ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கு. இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லுங்க. ஒருத்தருடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எடுத்துக்கோங்களேன். செவ்வாய் சரியில்லைன்னா வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் நம்ம செவ்வாய் தோஷம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சிலர் சொல்றாங்க செவ்வாய் தோஷம் எல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு. ஏன் செவ்வாய் தோஷம் சொல்றோம்? செவ்வாய் சரியில்லைன்னா கணவனோட பிரச்சனை, அதனால தான் செவ்வாய் தோஷத்தை பார்த்து பண்றோம். அதே மாதிரி சுக்கிரன் சரியில்லைன்னா மனைவியோட பிரச்சனை. ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஜோதிட பொருத்தத்தின் போது. அதே மாதிரி தான்
சுக்கிரன் சந்திரனுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, இதுதான் மாமியார் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குது. அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வெளி உலக பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லிட்டோம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு கையில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிடணும். அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வீட்டுடைய மேற்கு திசை பார்த்து நிற்கணும். இதை சனிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்தில் கூட இது செய்யலாம். கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக நல்ல மஞ்சள் கலராக இருக்கணும். கருப்பு புள்ளிகளோ அழுகி போனதாகவோ இருக்கக்கூடாது. அதனால எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு நாம் மேற்கு திசையை நோக்கி நின்றுக்கிட்டு ஓம் காளிகாயை நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தாந்திரீக பரிகாரம். நீங்கள் வந்து மேற்கு திசை பார்த்து நின்றுக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் காளிகாயை நமகா அப்படிங்கிற மந்திரத்தை தான் சொல்லணும். அப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை 8 முறை சொல்லுங்கள். கணக்கு அதுதான். சரியா 8 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, அதை எங்கே குப்பை இருக்கிறதோ, உங்கள் வீட்லேயே டஸ்ட்பின் இருந்தால் போட்டுடலாம். எங்கே குப்பை இருக்கிறதோ, எங்கே அழுக்கு இருக்கிறதோ அந்த குப்பையில் தூக்கி போட்டுடணும். அதை வீட்டுக்குள்ளே உணர்ந்து வச்சுக்கிடக்கூடாது. குப்பையில் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதை, அடியோடு விலகுவதை பார்க்கலாம். இதை மேற்கு திசை பார்த்து பண்ணுங்க, பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க வழக்கம் போல. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் நான் தர்மபுரி சொல்லுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்களுடைய பேரு, வயது சொல்லுங்க. பேர் பரமேஸ்வரி. 1/8/1979. 79. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திராட்டம். லக்னம்மா? லக்னம் தெரியல. உங்க கேள்வி என்னம்மா? மேடம் ஸ்கின்ல முகத்துல வந்து ஸ்கின் பிரச்சனையா இருக்கு மேடம். ஹாஸ்பிட்டல் போனோம். என்னம்மா ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா? ஆமா, முகத்துல மட்டும் இருக்கு மேடம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. இந்த நிகழ்ச்சியிலம்மா இது வந்து டாக்டர் நேரம் இல்லை, இது ஜோதிடருடைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸோ மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் வந்து இதற்குனே ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த நிகழ்ச்சியில் தான் கேட்கணும். நாங்கள் இங்கே சொல்லக்கூடியது, நாங்கள் மருத்துவர்கள் அல்ல, டாக்டர்களுக்கு இணையாகலாம் நாங்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கல. நாம் சொல்லி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல முறையில் கிரகங்களுடைய ஒத்துழைப்புக்கு தான் இங்கே வழிகாட்டுகிறோமே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு டாக்டர்களை பார்க்கணும், அதுதான் முக்கியம். நல்ல டெர்மட்டாலஜிஸ்டாக பாருங்கள். இதுக்கு தெய்வீக பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிடணும். அந்த வெள்ளை துணியில் பன்னீரில் முக்கிய எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ள உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு திங்கட்கிழமை காலை முகத்தை தொடங்க. திங்கட்கிழமை காலை எந்த இடத்துல அந்த கரும்படை இருக்கிறதோ, அப்படி உங்களுக்கு பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கிறதோ, அதில் அந்த பன்னீரில் நினைத்த துணியை, நல்ல வெள்ளை துணியாக இருக்கணும், அதில் எந்த அழுக்கும் பட்டிருக்கக்கூடாது, குலதெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த முகத்தை தொடச்சி தூக்கி போட்டுருங்க. இது நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரம். இந்த பரிகாரம் வரைக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம். மருத்துவ ஆலோசனைக்கு டாக்டரை சந்திங்க. நன்றி மாழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்துமா? வணக்கம். வணக்கம், மாவட்டம் சித்தகுளம் இருந்து பேசுறேம்மா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காக கேக்குறேங்கம்மா. சரி, மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பழையரசன். 13/10/1999. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, மகர லக்னம், அனுச நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? பையனுக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, ரஜி பொருத்து மட்டும் வரலன்றாங்க, அது பண்ணலாங்களா சாப்பிட்டு? சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். அப்போ ரஜ்ஜு பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமான பொருத்தம்மா, சரிங்களா? தாலி பொருத்தம் சொல்கிறோம், ரஜ்ஜு பொருத்தங்கிறது மிக முக்கியமான பொருத்தம்மா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, இந்த 10 பொருத்தங்கள் பார்ப்பது முக்கியம். அதில் இன்னொரு அடுத்த கட்ட வளர்ச்சியில் ஜோதிடர்கள் இப்போ நான்லாம் வேற வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, 10 பொருத்தம் கண்டிப்பாக பாருங்கள், பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், பாருங்கள். அத்தோடு கட்ட பொருத்தம் பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்படி கட்ட பொருத்தம் பார்த்து அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ வந்து இந்த ரஜ்ஜு பொருத்தம் சம்பந்தமான கட்ட பொருத்தம் தெரியும் ஜோதிடர்களுக்கு. அதை பார்த்து மாங்கல்ய தோஷம் இல்லையா, பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிடலாம், சரிங்களா? அதனால வெறும் ரஜ்ஜு பொருத்தம் விஷயம் மட்டுமாக மேலோட்டமாக பார்க்காமல் ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் பார்த்து முடிவு செய்யுங்கள், சரியாக இருக்கும். நன்றி மாழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராமலட்சுமிமா. எந்த ஊர்ல இருந்துமா? நாகர்கோவில்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் மகளுக்காக கேக்குறேம்மா. சரி, மகளோட பேரு, வயது சொல்லுங்க. மகளோட பேரு பகவதி அம்மாள். வயது வந்து 29. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்.
நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, மேஷ லக்கணம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? மகள் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்காமா, 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறீங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. அவங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை காட்டுதும்மா. அப்படி இருக்கு, சரிங்களா? இதுல நுட்பமான சில பிரச்சனைகளும் சுட்டி காட்டுதுமா. நான் வந்து இப்படி வெளிப்படையாக ஒரு நிகழ்ச்சியில் நான் பேச முடியாது. ஆகவே உங்களுடைய மகளையும் மருமகனையுமோ அல்லது நீங்களோ உங்கள் குடும்பத்தில் தொடர்புடையவர்களோ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்னை நேரில் சந்திக்கிறதா இந்த விஷயத்தில் சரி. நிச்சயமாக குழந்தை பிறப்புக்கு நல்ல நல்ல பரிகாரங்கள் ஜோதிடத்தில் இருக்கு. நம்ம அன்பு நேயர்கள் புரிஞ்சுக்கணும். பல பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல வருஷம் திண்டாடுறாங்க. திருமணமான பிறகு சில ஆண்டுகளில் குழந்தை பாக்கியம் இல்லை, சிக்கல் இருக்கு அப்படின்னு கணவன் மனைவியோ குடும்பத்தாரோ முடிவு செய்து விட்டால் தயவு செய்து ஜோதிடரை அணுகுங்கள். ஜோதிடத்திலே மிக மிக சிறந்த பரிகாரங்கள் இருக்கு, குழந்தை பாக்கியத்திற்குரிய பரிகாரங்கள். அந்த பரிகாரங்களை செய்கிற போது 100% உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதனால திருமணம் ஆகி சில ஆண்டுகளிலே பிரச்சனை இருக்குன்னா முறைப்படி ஜோதிடரை சந்திப்பது நல்லது. அன்பு சகோதரிக்கு நான் சொல்றது அதுதான். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரில் சந்தியுங்கள். நான் வழிகாட்டுவதற்கு காத்திருக்கிறேன். சார், தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழிலில் எந்த தொழில் பண்ணாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட தொழில் பண்ணால் நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியுமா? உங்களால் வழிகாட்ட முடியுமா சார்? இருக்குமா, அருமையான கேள்வி. அதாவது பல பேருக்கு என்ன கேட்டிங்கன்னா, பொருந்தாத தொழில் எடுத்துடுறாங்க. அந்த தொழிலை எடுத்துட்டு அது செய்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ என்னால் தொழில் செய்ய முடியல, எனக்கு இது செட் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு என்னன்னா, ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தொழில் இருக்கோ அதை எடுத்துட்டா பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட முடியும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனிங்கிற கிரகம், அந்த கிரகம் நீங்க என்ன தொழில் செய்யணும்னு காட்டிடும். அது எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்த்து அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தொழில் செய்யறதோ வேலைக்கு போகிறதோ. உதாரணமா சனிங்கிற கிரகம் உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்போ நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யுங்க, நல்லா போகும். இல்லை ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு 2ஆம் இடத்துல சனி இருக்கா, பேச்சு சம்பந்தப்பட்ட துறை, அந்த துறையில் நீங்க போங்களேன். பேசி தான் இந்த சம்பாதிக்கணும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். அப்படி சனி பகவான் எங்க இருக்காரோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் ஒரு எளிமை, மகா அற்புதம். அதனால நீங்க இந்த கிரகம் எங்க போய் உட்கார்ந்துக்கோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இவங்க செய்தாங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். மிக்க நன்றி சார். அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா மெயினாக இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்க்குறீங்க, என்னென்ன விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்க வராங்க திருமணத்தை தாண்டி? அருமையான கேள்வி. அதாவது பல பேருக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கல் வந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்யறது, ஒரு சிக்கல் வந்துருச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சிக்கல் வந்த உடனே உங்களுக்கு மனசு சம்பந்தப்பட்ட சிக்கலோ இல்லை வாழ்க்கை சிக்கல்களோ எது இருந்தாலும் முதல்ல ஒரு ஜோதிடரை போய் அணுகுங்கள். அவர்கிட்ட போய் பார்த்தீங்கனாலே உங்க சிக்கலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு நேரம் நீடிக்கும், தற்காலிக சிக்கலா, இது நிரந்தர சிக்கலா, இது மனசுக்கு வரக்கூடியதா, இது உடம்புக்கு வரக்கூடியதா, இல்லை உங்கள் வாழ்க்கையை பெரிதாக பாதிக்குமா என்பதை ஜோதிடர்கள் சொல்லிவிடுவாங்க. நம்ம அதை இல்லாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோதிடரை முதல்ல பார்க்கணும். அதே போல பார்க்க வரவங்க என்ன விஷயத்துக்கு வருகிறாங்க, நிறைய பேர் வந்து திருமணம் கைகூடி வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான், திருமணம் கைகூடி வரல அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. இளம் தம்பதிகள் இருக்காங்க பாருங்க, நிறைய பேருக்கு இடையில திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு வராங்க. காதல் திருமணம் செய்தவங்க கூட திருமண வாழ்க்கை சரியில்லையே அப்படின்னு வராங்க. டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டு வராங்க. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்றோம்னா, 2 பேருக்கு இடையில திருமணம் ஆகுற போது அவர்கள் வந்து அந்த நேரத்தில் மனசு அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா அடுத்தடுத்த தசா புத்திகள் அப்படி பிடிச்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க இணைஞ்சு வாழ்வாங்களா, இந்த 2 ஜாதகத்துக்கு இடையில கல்யாணம் பண்ணினா டைவர்ஸ் ஆயிடுமா, இதை நான் மிக முக்கியமா இப்ப பார்க்கிறேன். அப்படி ஆயிடுமான்னு பார்க்கணும். ஏன்னா பலருடைய வாழ்க்கை வீணாக போகுது. அப்போ அந்த டைவர்ஸ் ஆகுமான்னு பார்த்துட்டோம்னா இது ஆகக்கூடிய ஜாதகங்கள் சேர்க்க வேண்டாம் என்று நான் ஆலோசனை வழங்குறேன். எங்களோட ஆலோசனை வாங்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். அப்போ திருமண பொருத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கு. 2வது விஷயம், திருமணம் ஆன பிறகு கூட அந்த வாழ்க்கையில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனைகள், அதெல்லாம் ஜோதிடத்தில் அதிக அற்புதமான தீர்வுகள் இருக்கு. ஒரு மாணவர் படித்து முடிக்கிறார், வேலை கிடைக்கல. அந்த வேலை கிடைப்பதற்காக ஜோதிடரை அணுகிற போது என்ன பரிகாரம் செய்தால் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும், நல்ல வேலை கிடைக்கும், இதற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, எளிமையா நீங்க பின்பற்றக்கூடிய பரிகாரங்கள் என்ன, எல்லாத்தையுமே சொல்லி தருகிறோம். அதை செய்தாலும் அவர்களுக்கு நல்ல வேலை,
அதுல கிடைக்க போகுது. கிடைக்க போகுது. அப்படி வாழ்க்கையுடைய சகல அம்சங்களையுமே இவங்க பார்க்கலாம். எல்லா அம்சங்களுக்குமே ஜோதிடத்தில் மிகச்சிறந்த தீர்வுகள் இருக்கின்றன. ஸோ அதை செய்தாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். மிக்க நன்றி சார், அருமையா சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். சிதம்பரத்திலிருந்து உமா பேசுறேன் மேடம். எந்த ஊருமா? சிதம்பரத்திலிருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காண்டு கேட்கிறேன் மேடம். மகளோட பேரு வயது சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி, ம் 20 வயது. சரி, ராசி நட்சத்திரம் ஆயுத லக்னம்? நட்சத்திரம் கடகராசி. லக்னம்மா லக்னம் சரியா மறந்து தெரியல. உங்க கேள்வி என்னம்மா? அவங்க 4ஆவது வருஷம் படிக்கிறாங்க மேடம். சரி. அவங்க எப்படி அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் ஆகுறது பத்தி கேட்கறேன். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். என்ன படிக்கிறாங்க? அவங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க சார். சரிங்கம்மா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சார். நல்லதுமா நல்லதுமா. அதாவது உங்களுடைய அன்பு மகள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்கள் நல்ல மாதமாக இருக்க போகிறது. அதே போல் அடுத்து 2 ஆண்டுகள் கழித்து நான் சொல்வது 2028 நல்ல முறையில் ஜாப்பில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு வரும். வாழ்க்கை நல்ல முறையில் அமையுமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் வனிதா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காக கேட்கறேன் மேடம். மகனோட பேரு வயது சொல்லுங்க. அருண் கார்த்திக். வயது புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்கணம், வயது 35. சரி, என்ன கேள்வியோ கேளுங்கம்மா. அவன் திருமணத்தை தள்ளி போய்கிட்டே இருக்காதா? சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அருண்ராஜ் இல்லைங்களா? அருண் கார்த்திக் சார். அருண் கார்த்திக். சூரியனுடைய தொடர்புடைய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, மிதுன லக்னம் எல்லாம் அருமையாக சொல்லிட்டீங்க. புனர்பூச நட்சத்திரம். அதாவது சுக்கிர பகவான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகமாக இது இருக்கிறது. மிக கடுமையான பாதிப்பு. இந்த களத்திர தோஷம் என்பது நீங்கினால்தான் இவருக்கு திருமணம் கைகூடி வரும். அப்போ களத்திர தோஷம் நீங்குவதற்கு இவருடைய ஜாதக ரீதியான பரிகாரங்கள் பெறுவதற்கு வயசு 35 ஆயிடுச்சு பாருங்க. அதனால ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லி திருமணம் உடனே கைகூடுவது என்பது இயலாத காரியம். நடைமுறை சாட்சியத்தை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதனால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்னை நேரில் சந்தியுங்கள். நேரில் சந்தித்து ஜோதிட ஆலோசனை பெறுவதுதான் நம்ம முழுமையாக ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு பலன் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். அதனால் மேலோட்டமாக ஒரு பரிகாரம் செய்து திருமணம் ஆகக்கூடிய ஜாதகமாக இது இல்லை. என்னை நேரில் சந்தியுங்கள், வழிகாட்டுகிறேன். நன்றி அழைத்தமைக்கு. பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அதனுடைய அந்த வழிகாட்டுதல், அந்த கைடன்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? அதாவது இப்போ இந்த அன்பு சகோதரி கேட்குறாங்க அருண் கார்த்திக்கு. அப்போ இந்த மாதிரியான இடங்களில் பொது சபைகளில் சில பரிகாரங்கள் சொல்ல முடியாது, ஜாதகத்துடைய பிரச்சனையை சொல்ல முடியாது. நம்ம நிகழ்ச்சியிலேயே ஒரு சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கு குழந்தை பிறக்கலைன்னு கேட்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்மால் பதில் சொல்ல முடியலையே. அப்போ எல்லா விஷயத்தையும் பதில் சொல்ல முடியாது. ஜோதிடரை நேரில் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி ஒரு குடும்ப பிரச்சனையே இருந்தால் கூட ஜாதகத்தில் நிகழ்ச்சியில் வெளிப்படையாக நம்ம பேசக்கூடாது. அதனால அவர்கள் நேரில் சந்திக்கிற போது அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்வின் சகல பிரச்சனைகளுக்கு இல்லை, ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கட்டும், செய்வினை கோளாறுகளாக இருக்கட்டும், கண்திருஷ்டி பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுறதுக்கு தான் நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே. அதனால அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எங்களை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. உங்களால் நேராக வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பரில் வந்து அதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் ரெண்டையும் குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.